செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து கொண் பாடுவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீமினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பராபவ வருஷம் ஆணி மாதம் 28ஆம் தேதி ஜூலை 12/12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 10:30 வரை திரோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்றைய தினம் காலை 8:29 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு நாளை விடியற்காலை 5:41 வரை மிருகசிஷம், அதன் பிறகு திருவாதிரை என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. விருத்தி நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அறை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணி, மிருகஷம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் கூடுவது மிகவும் சிறப்பானது. அதற்கு மிருத்யுஞ்சய பிரதோஷம் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் என்றிருக்கிறது. ஆகவே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக சிறப்பானது. மேலும் இன்றைய தினம் மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரிக்கான விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் மிருகஷம் நட்சத்திரம் ஒரு முழுமையான சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினத்திலே நாமகரணம், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவிழா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, மொட்டை அடிப்பதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கான கையெழுத்திடுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தானியங்கள் வாங்குவதற்கு, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு. இன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் நல்ல குடிநீர் கிடைக்கின்றதுக்காக குளம் கிணறு வெட்டுவதற்கு, நிஷேகம் செய்வதற்கு, பும்சமனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, ஆடுகள் வாங்குவதற்கு, வியாதிசங்கள் மருந்துண்பதற்கு, வியாதிசங்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் பராபவ வருஷம் ஆணி மாதம் 29ஆம் தேதி ஜூலை 13/7/2026 திங்கட்கிழமை என்று மாலை 6:50 வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 2:51 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். துருவம் நாம் யுகம், பத்திரை கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம், புனர்பூசம் திங்கட்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளை தினம் நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. நாளை தினம் போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அமாவாசைக்கான விரதம் இருப்பதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாலை 6:50 பிறகு அமாவாசை வருகிறது. பொதுவாக இந்து மதத்தில் 2 சூத்திரங்கள் இருக்கிறது, அதாவது 2 வகையான அனுஷ்டானங்கள் இருக்கிறது. ஒன்று போதாயன அனுஷ்டானம், இன்னொன்று போதாயன அனுஷ்டானம், இன்னொன்று ஆபஸ்தம்ப அனுஷ்டானம். ஆபஸ்தம்ப சூத்திரப்படி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி, போதாயன சூத்திரத்தை படி திங்கட்கிழமை அமாவாசை. பொதுவாக 90-95% அத்தனை பேரும் ஆபஸ்தம்ப சூத்திரப்படி தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை தான் அந்த அமாவாசை இருக்கிறது. ஆனால் போதாயன சூத்திரப்படி அனுஷ்டிப்பவர்களுக்கு மாத்திரம் திங்கட்கிழமை அமாவாசைக்கான தர்ப்பணம் விட வேண்டும். மற்றவர்களுக்கு எல்லாருமே செவ்வாய்க்கிழமை தான். அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று சிவ பூஜை செய்வதற்கு, ருத்ர ஹோமங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருஷம் ஆணி மாதம் 30ஆம் தேதி ஜூலை 14/7/2026 செவ்வாய்க்கிழமை என்று பகல் 3:13 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 12:10 வரை புனர்பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வியாகாத நாம் யுகம், நாகவ கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் போதாயன இஷ்டி, போதாயன அமாவாசை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் இஷ்டி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்ய வேண்டும். பிண்டபித்துர் யாகங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் திலஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசை திதி. அன்றைய தினம் அமாவாசை படையல் என்பது, பொதுவாக அமாவாசை படையல் என்பது 1 மணியிலிருந்து 3 மணிக்குள் வைப்பதுதான் மிகவும் சிறப்பானது.
காலையில தர்ப்பணம் செய்து விட்டாலும் நீங்கள் படையல் வைப்பதற்கு முன்னோர்களுக்கு படையல் வைப்பதற்கு 1 மணியிலிருந்து 3 மணி வரை படையல் வைக்கலாம். அன்றைய தினம் அமாவாசை 3 மணி 13 நிமிடம் வரை இருக்குது. ஆகவே அதுவரை நீங்கள் படையல் வைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்துல அமாவாசை பிரதமை இந்த 2 திதிகளை இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் பஞ்சாங்கத்தில் திதி துவயம் என்று போடப்பட்டிருக்கும். அடுத்து புதன்கிழமை பராபோரசம் ஆணி மாதம் 31 ஜூலை 15/7/2026 புதன்கிழமை என்று பகல் 11 மணி 51 நிமிடம் வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதியை திதி, பூசம் நட்சத்திரம், இரவு 9 மணி 47 நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், ஹஸ்ர நாமயுகம், அதன் பிறகு வஜ்ரம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம், ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், ஆகிய புதன்கிழமை நாள் முழுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றிடம் ஆஷாட சுத்தம், ஆஷாட மந்தத்திலே அது வளர்ப்பறை ஆரம்பிக்கிறது. ஆஷாடி மாதம் என்பது பொதுவாக தெலுங்கு பேசுகின்ற இடங்கள்ல, தெலுங்கு கன்னடம் பேசுகின்ற இடங்கள்ல, தெலுங்கானா, ஆந்திரா, மேலும் கர்நாடகத்தில்தான் இதை ஆஷாட மாதம் என்று கூறுவார்கள். ஆஷாட மாதம் என்றால் ஆடி மாதத்திற்கு இணையானது என்று பொருள். ஆடி மாதம் என்று தான் அவர்களுடைய கணக்கு. அந்த ஆஷாட மாதம் புதன்கிழமை பிறக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை திரைக்கூடிய தினம். அன்றைய தினம் இஷ்டி என்றால் யாகங்கள் செய்வதற்கு, இஷ்டியாகம் செய்வதற்கு, மேலும் உங்களுடைய அபிமான தேவதைகளுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு புதன்கிழமை மிக ஏற்றமாக இருக்கிறது. அன்றைய தினம் வராகி நவராத்திரி பூஜா ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பொதுவாக ஒரு இடத்திற்கு 4 நவராத்திரிகள் இருக்கிறது. ஆஸ்வின மாதம், அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த நவராத்திரி, அதற்கு சாரதா நவராத்திரி என்று கூறுவார்கள். அந்த நவராத்திரி இந்தியா முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அடுத்து ஆஷாட மாதத்தில் வருகின்ற நவராத்திரி வராகி நவராத்திரி. வராகியை தெய்வமாக கும்பிடுபவர்கள், வணங்குபவர்கள் இந்த ஆஷாட மாதத்தில் வருகின்ற அந்த நவராத்திரி, அதாவது வராகி நவராத்திரி புதன்கிழமை, அதாவது வருகின்ற புதன்கிழமை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. ஜூலை 15 அது ஆஷாட நவராத்திரி. 9 நாட்கள் வழக்கம் போல் எப்படி நவராத்திரி இருக்கிறதோ அதே போல 9 நாட்கள் தேவியை அம்பாளையை வணங்க வேண்டும். தேவி பாகவதம் படிப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து மாக மாதத்திலே ஷியாமலா நவராத்திரி என்று 9 நாட்கள். அதன் பிறகு வசந்த நவராத்திரி என்பது பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சைத்திர மாதத்திலே அந்த வசந்த நவராத்திரி. ஆக 4 நவராத்திரிகள். இப்பொழுது வராகி நவராத்திரி புதன்கிழமை ஆரம்பிக்க. அன்றைய தினம் முதல் 9 நாட்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்களுக்கு தேவி பாகவதம் படிப்பதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அமிர்த லட்சுமி விரதம். அன்றைய தினம் லட்சுமிக்காக விரதம் இருந்து, புதன்கிழமை என்று லட்சுமிக்காக விரதம் இருந்து மகாலட்சுமி ஆராதனை செய்தால் நோய் நொடிகள் தீரும், மேலும் செல்வம் பெருகும் என்று இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை பராபோரசம் ஆணி மாதம் 32ஆம் தேதி ஜூலை 16/7/2026 வியாழக்கிழமை என்று காலை 8 மணி 53 நிமிடம் வரை துதியை திதி, அதன் பிறகு திருதியை திதி. வியாழக்கிழமை இரவு 7 மணி 52 நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம், சித்தி நாமயுகம், கௌளவகரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம், மகம் வியாழக்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். அது வியாழக்கிழமை நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் இரவு 11 மணி 39 நிமிடத்திற்கு கடகத்திலே சூரியன் செல்கிறார். அதாவது அன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை இரவு 11 மணி 39 நிமிடத்திற்கு கடகத்திலே சூரியன் செல்கின்ற அன்றைய தினம் தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. ஆடி மாதம் பிறக்கிறது. அன்றைய தினம் சூன்ய திதி. வருடாந்திர திதிகள் இறந்தவர்கள் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலம் அன்றைய தினம் முன்னோர்களை முன்னிட்டு அமாவாசைக்கு எப்படி தர்ப்பணம் விடுகிறோமோ அதே போல தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணம் விடுவதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ரத யாத்திரா. பூரி ஜெகநாதர் கோயில ரத யாத்திரை அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் ரத யாத்திரை, அதாவது பூரி ஜெகநாதர் கோயில இது விசேஷமாக நடக்கும். அடுத்து ஆடி மாதம் பராபோரசம் ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை 17/7/2026 வெள்ளிக்கிழமை என்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 6:28 வரை திருத்திய திதி. அடுத்து மறுநாள் விடியற்காலை 4:43 வரை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி என்று கூடுகிறது. இந்த 3 திதிகள் கூடுகின்ற அந்த நாளிலே அவமாகம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் மாலை 6:35 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், விதிபாத நாம் யோகம்,
கரசை கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம், வெள்ளிக்கிழமை பூரம் சேரும் போது சித்தி யோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று மாலை 6:35 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சூண்டிருத்தி வருடாந்த திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் விதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, திலஹோமங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயத்திற்கு முன்பாக கணபதி ஹோமம் நவகிரகம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆடி பண்டிகை. ஆடி பண்டிகை என்பது மாரியம்மனுக்கு சேலத்திலே கொண்டாடுவார்கள். எல்லா இடங்களிலும் ஆடி பண்டிகை என்று அம்பாளுக்காக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் என்பது தேவர்களுக்கு மாலை பொழுது. பொதுவாக மாலை பொழுதிலே நாம் எப்படி அம்பாளை கும்பிடுகிறோமோ அதே போலவே இந்த ஆடி மாதம் முழுவதுமே தேவர்களுக்கு மாலை பொழுதாக இருப்பதனால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆடி பண்டிகை வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. அன்றிடம் சர்வநதி நதி ரஜஸ்வலை, அதாவது பெண்களுக்கு எப்படி 3 நாள் மாதத்திற்கு மாதவிடாய் காலமோ அதை போலவே நதிகளுக்கு 3 நாள் மாதவிடாய் காலம் என்று கூறுவார்கள். என்றால் எல்லா நதிகளும் பெண்கள் பெயரிலே இருக்கிறது. ஆகவே நதிகளுக்கு 3 நாள் மாதவிடாய் காலம். அந்த மாதவிடாய் காலத்திலே நாம் நதிகளில் குளிப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் இருக்கிறது. ஆனால் சில புராணங்களிலே கடலிலே கலக்கின்ற நதிகளுக்கு இந்த தோஷம் இல்லை என்று கூறுகிறார்கள். அதன்படி காவிரிக்கும் கங்கைக்கும் இந்த தோஷம் கிடையாது. ஆக பொதுவாக வேறு நதிகளில் இந்த 3 நாட்கள் சர்வநதி ரஜஸ்வலை என்று போடப்பட்டிருக்கும். இந்த 3 நாட்கள் நீங்கள் பொதுவாக குளங்களில் குளிக்கலாம், ஆனால் ஆறுகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் வாக்கியப்படி தட்சிணாயன புண்ணிய காலம், வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, பராபவ வருஷம் ஆடி மாதம் 2ஆம் தேதி ஜூலை 18/7/2026 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பஞ்சம் திதி. சனிக்கிழமை பஞ்சம் திதி இரவு 3:43 வரை இருக்குது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் மாலை 6 மணி வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம், வரியான் நாம் யோகம், பவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூரம் சேரும் போது சித்தி யோகம், சனிக்கிழமை உத்தரம் சேரும் போது மரண யோகம். ஆகிய சனிக்கிழமை இன்று மாலை 6 மணி வரை சித்தி யோகம், அதன் பிறகு மரண யோகம் இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்கந்த பஞ்சமி. முருகனை வழிபாடு செய்வதற்கு, நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு சனிக்கிழமை பஞ்சம் திதி மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆசாட மாதத்தில் வருகின்ற சுக்லபட்ச பஞ்சம் என்பது பொதுவாக ஸ்கந்த பஞ்சமி என்று கூறுகிறார்கள். அன்றைய தினம் கந்தனை, முருகனை வழிபாடு செய்வதற்கு, நாகதோஷ நிவர்த்திக்காக பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சமி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சமி என்றால் வன்னி மரம் என்று பொருள். சமி கௌரி விரதம் என்றால் வன்னி மரத்தின் அடியிலே அம்பாளை பூஜை செய்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். வன்னி மரத்துக்கு அடியிலே நீங்கள் செய்ய முடியாவிட்டால் வன்னி மர இலைகளை கொண்டு, அதாவது இலைகள் சிறிது பறித்து கொண்டு அதை வைத்து நீங்கள் கௌரி பூஜை, அந்த இடத்துல அம்பாள் படத்தை வைத்து அந்த இலைகளுக்கு மேல் அம்பாள் படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்தாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதுதான் சமி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்படும். அன்றைய தினம் கருநாள், சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் வழக்கும்பல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானம் லட்சுமி அக்ரவசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், பஞ்சாயத்து சோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தாரண சோத்திரம் போன்ற சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். இந்த வார ஆரம்பத்திலே முதலில் துளாராசிக்கு சந்திராஷ்டகம். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 10 வெள்ளிக்கிழமை மாலை 6:45 முதல் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:06 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 11 சனிக்கிழமை, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:06 முதல் ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை மாலை 6:49 வரை சந்திராஷ்டமம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 13 திங்கட்கிழமை, ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை மாலை 6:49 முதல் ஜூலை 16 வியாழக்கிழமை இரவு 7:52 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 புதன்கிழமை, ஜூலை 16 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 வியாழக்கிழமை இரவு 7:52 முதல்
ஜூலை 18 சனிக்கிழமை இரவு 11:59 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசி பண்புகள் ஜூலை 14 வெள்ளிக்கிழமை, ஜூலை 18 சனிக்கிழமை 3 சந்திராஷ்டகங்கள். இந்த சந்திராஷ்டகங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே நான் அறிவித்தபடி ஆப் ஒன்று, அதாவது ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு ஆப் ஒன்று தனியாக ஆரம்பித்திருக்கிறேன். கூகுள் பிளேவுக்கு போய் இந்த ஆப் நீங்கள் தேர்ந்தெடுத்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அந்த ஆப் பெயர் அஸ்ட்ரோ குருஜி நரநாராயணன். அஸ்ட்ரோ குருஜி நரநாராயணன் என்று சொல்லக்கூடிய ஆப் நீங்கள் டவுன்லோட் செய்துவிட்டு நீங்கள் கட்டண செலுத்திவிட்டு வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்ற பக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.